அப்பா ஒரு நிஞ்சா மாஸ்டர் ஆயிட்டாரு. டிங் டிங். அட இதுதான் ஆட்டோரியோட வீடா? பாக்குறதுக்கு தான் சாதாரணமா இருக்கு, ஆனா உள்ள ஏதோ மேஜிக் நடந்துட்டு இருக்கு. இதுல என்ன தப்பு இருக்கு? நீ என்ன பயமுறுத்துற? ஆனாலும் நீ எங்க வீட்டை பத்தி குறை சொல்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. திமிரா பேசுறத பார்த்தா நிஞ்சா மாஸ்டர் மாதிரி இருக்கானே. ஏய், என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க? நான் தான் இந்த வீட்டுக்கு ஓனர். என்ன மன்னிச்சிருக்க, நீங்க தான் ஆட்டோரியோட அப்பான்னு நினைக்கிறேன். நான் ஒரு சாதாரண நாவலிஸ்ட் தான். என்னோட பேரு யோப்ரா. அது நீங்க தானா? நீங்க ஒரு பிரபலமான நாவலிஸ்ட் ஆச்சே. உள்ள வாங்க வாங்க, உங்களை நான் வரவேற்கிறேன். இருக்கட்டும் பரவாயில்ல. எனக்கு ஆட்டோரியா முன்னாடியே தெரியும். இப்ப கூட நான் நிஞ்சாஸ பத்தி ஒரு நாவல் எழுதிட்டு இருக்கேன். அடடா, அப்படியா? இப்ப பாத்து என் ஒய்ஃபும் அட்டோரியும் ஷாப்பிங்க்கு போயிருக்காங்களே. உள்ள வாங்க, நாம 2 பேரும் ஒரு டீ சாப்பிட்டுட்டே பேசலாம். வாங்க. ஓகே, நீங்களும் வெக்கப்படாம உள்ள வாங்க. அப்பா ஏதோ பிரச்சனைல மாட்ட போறாருன்னு நல்லா தெரியுது. சரி, முதல்ல இந்த செவுரெல்லாம் எப்படி இருக்குன்னு பாப்போம். இதை எதுக்கு இப்படி தடவி பார்க்கணும்? நல்லா தட்டியே பாத்திர வேண்டியதுதான். டீ கொண்டு வந்திருக்கேன், சாப்பிட்டுட்டே பேசலாமே. நீங்க ரொம்ப எளிமையா இருக்கீங்க. இந்தாங்க. ரொம்ப சீக்கிரமாவே டீய போட்டு கொண்டு வந்துட்டீங்களே, பரவாயில்ல. சரி, உங்க நிஞ்சா டெக்னிக் எனக்கு சொல்லி தர முடியுமா? குட் ஜோக். இவ்வளவு பெரிய ரேங்க்ல இருக்கிற நிஞ்சா மாஸ்டர்ஸ் அவங்க டெக்னிக் அவ்வளவு சீக்கிரம் சொல்லி தர மாட்டாங்க. இருந்தாலும் நான் அதை கண்டுபிடிச்சே ஆவேன். இந்த எழுத்தாளர்களோட கற்பனைக்கு ஒரு அளவே கிடையாது. நான் என்னுடைய திறமைய காட்ட நிஞ்சா டீ குடிக்கிற டெக்னிக்க யூஸ் பண்ண போறேன். இன்னும் குடிங்க. இன்னும் வேணுமா? சரி, நீங்க குடிச்சுக்கிட்டே இருங்க, நான் போய் இன்னும் கொஞ்சம் கொண்டு வரேன். இது கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. என்ன இவரு என்ன மதிக்காம போயிட்டே இருக்காரு? என்ன இவரு ஊத்துற டீ எல்லாம் உறிஞ்சிடுறாரு? அவ்வளவு தகமா இருக்காரு போல இருக்கு. பாவம். உங்க கூட விளையாடுறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இல்ல எனக்கு தான் ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னைக்கு எப்படியாவது நிஞ்சா டெக்னிக்ஸ பார்த்தே ஆகணும். மாட்டிக்கிச்சு. என்ன மன்னிச்சிருங்க, உங்கள மாதிரி பெரியவங்க கிட்ட நான் இந்த மாதிரி டெக்னிக்க பயன்படுத்திக்கவே கூடாது. ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. நீங்க புது நாவல் எழுதணும்னு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன். அடச்சே, என்னோட டெக்னிக்க அந்த ஆளு திரும்பவும் கண்டுபிடிச்சிட்டானே. அடேங்கப்பா, இப்ப தலையும் ரொம்ப மோசமானவனா இருப்பான் போல இருக்க. இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? என்ன நடக்கும் பாருங்க. நீங்க சொல்ற அட்டோரி இந்த மாடியில தான் தங்கி இருக்கான். பிரமாதம். இந்த மாதிரி நிஞ்சா ஹவுஸ நான் என் வாழ்க்கையில இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. கடைசி வரைக்கும் இந்த ஆளு நிஞ்சா டெக்னிக்க காட்டவே மாட்டான் போல இருக்கே. போனது போகட்டும், இந்த தடவை என் லைஃப்ல ரிஸ்க் எடுக்க போறேன். என்ன பண்ற? நான் வீட்டுக்கு வந்துட்டேன். என்னங்க, என்ன நடக்குதுங்க? என்னாச்சு? திருட யாராவது வந்துட்டாங்களா? அந்த நாவலிஸ்ட் நம்ம வீட்டு மொட்டை மாடியில இருந்து கீழே குதிச்சுட்டான். எனக்கு பயமா இருக்கு. அப்பா அவன் மறுபடியும் விளையாட்ட காட்ட ஆரம்பிச்சிட்டானா? ஒரு உயிரை காப்பாத்த கூட இந்த ஆள் நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்த மாட்டான் போல இருக்கே. அப்படின்னா உங்களுக்கு நிஞ்சா டெக்னிக் முழுசா தெரியும்னு அவன் நம்பிட்டானாப்பா? உங்க அப்பாவாவது நிஞ்சா டெக்னிக் ஆகுது. என்ன பார்த்தா உங்களுக்கு காமெடியா இருக்கா? அவன் என்ன எப்படி பயமுறுத்துறான் தெரியுமா? அப்ப விடுங்கப்பா, நம்மள அவனை பயமுறுத்திடலாம். சரியா? டிங் டிங். கரெக்டா சொன்ன ஷின்சோ. அப்பாவை அவர் எப்படி பயமுறுத்தினாரோ நாமளும் அதே மாதிரி அவரை பயமுறுத்துவோம். அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்கப்பா. ஆமா. இனி பையன் மாட்டுனா. அட, எனக்காக ஜூஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காங்களே. முதல்ல ஜூஸ குடிப்போம், அதுக்கப்புறம் தெம்பா வேலை செய்வோம். ஓபனர் எங்க இருக்கு? ஓபன் பண்ணிட்டானுங்களே. சாப்பிடுங்க. இது சாதாரண ஜூஸ் இல்ல, குடிக்க ரொம்ப நல்லா இருக்கும். நான் நினைச்சது சரிதான், இவங்க சாதாரண ஆள் இல்ல. சாரி, நான் உங்களுக்கு குஷன் சீட்டை கொடுக்க மறந்துட்டேன். சாரி, குஷன் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இத கொஞ்சம் சாப்பிடுறீங்களா? என்னோட நிஞ்சா ஃப்ளோட்டிங் ஷூ டெக்னிக். அந்த கத்தி முதல்ல என்கிட்ட கிடைக்கட்டும். இங்க பாருங்க, உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்களோட அந்த நிஞ்சா கத்திய என்கிட்ட காட்டுங்க, இல்லன்னா அவ்வளவுதான்.
ஓ, இப்படி ஒரு நிஞ்சா டெக்னிக்கை நீங்க பயன்படுத்துறீங்களா? அவனுக்கு நல்லா வேணும். என்ன மன்னிச்சிருங்க, நான் இப்படி ஒரு தப்ப பண்ணிருக்கவே கூடாது. மன்னிச்சிருங்க. அப்பா நீங்க இங்கதான் இருக்கீங்களா? மிஸ்டர் யோப்ரா நீங்க இங்கதான் இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? ஓ அட்டோரி, உங்க அப்பா நிஞ்சா டெக்னிக்ல பயங்கரமா ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு. இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? அவர் எங்க அப்பாவாச்சு, அதனால என்ன மாதிரி தான் இருப்பாரு. அவரு சாதாரண ஆள் இல்ல, எல்லாத்துலயுமே நம்பர் 1 தான். இப்போ அது புரிஞ்சுதா? ஓ, உண்மையிலேயே நீங்க கிரேட் தான். என்ன எல்லாரும் இங்கே இருக்கீங்க? அங்க நிறைய கூல் ட்ரிங்க்ஸ் மிச்சம் இருக்கு, வந்து சாப்பிடுங்க வாங்க. இல்ல இல்ல, எனக்கு வேண்டாம். நான் இப்ப வீட்டுக்கு கிளம்புறேன். எனக்கு வேண்டாம், நான் வரேன். குடிக்க வச்ச ஆளை காலி பண்ணிடுவாங்க. பயந்து ஓடிட்டா. அவன் பயந்து ரொம்ப தூரம் ஓடிட்டான். இருந்தாலும் எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. அவர் நிஞ்சா டெக்னிக் கத்துக்காம விடமாட்டார் போல இருக்கே. டிங் டிங். நிஞ்சாவோட கைட் டெக்னிக். டிங் டிங். டிங் டிங். அடடா, இன்னைக்கு காத்து ரொம்ப பலமா அடிக்குதே. கெனிச்சி, காத்து பலமா இருக்கு, நூலை ஒழுங்கா புடி. சரி கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஆமா, எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். எதுக்காகவும் பயப்படாதீங்க. ஒரு மனுஷனை தாங்க கூடிய அளவுக்கு தான் நம்ம காத்தாடிய செஞ்சிருக்கோம், தெரிஞ்சுக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பறக்க தயாராயிட்டேன். டிங் டிங். சரி வாங்க நம்ம இழுக்கலாம். கபடி கபடி கபடி. சூப்பரா பறக்குது, நல்லாச்சு. வாவ், இது அழகா மேல போகுது இல்ல? ஆமா ஆமா. இந்த நிஞ்சா கை டெக்னிக் ரொம்ப அற்புதமா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டிங் டிங். சரி, இப்போ பைனாகுலரால கீழே என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்க போறேன். டிங் டிங். அட, அம்மா வந்திருக்காங்க. சிக்கன் கடையில என்ன வாங்க போறாங்க? இன்னைக்கு அநேகமா டின்னருக்கு அம்மா சிக்கன் சமைப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன இப்படி யோசிக்கிறாங்க? எதையாவது வாங்குங்க. சிக்கன் வாங்கி செய்வாங்கன்னு பார்த்தா கட்லெட் வாங்கிக்கிட்டு இருக்காங்களே. இந்த விஷயத்தை உடனே நான் என்னுடைய நண்பர்களுக்கு சொல்ல போறேன். கேப்டன் ஹட்டோரி பேசுறேன். கீழே இருக்கிற ஷின்சோ பேசுறது கேக்குதா? ஓவர். பேச்சத்தை கேக்குது. ஓவர் ஓவர். அண்ணாக்கு தந்த மெசேஜ் வந்திருக்கு. இப்பதான் அம்மாவை சிக்கன் கடையில பார்த்தேன். அம்மா டின்னருக்கு கட்லெட் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஓவர். என்ன ஹட்டோரி சொல்ற? அம்மா கடையில கட்லெட் வாங்கிட்டு இருக்காங்களாம். அட்டிட்டோ. எனக்கு சாக்லேட் ரோல் கொடுப்பாங்கன்னு பார்த்தேன். டிங் 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 டிங். அங்க ஒரு திருடன். நான் அவனை எப்படியாவது பிடிக்கணும். ஷின்சோ, நான் பேசுறது கேக்குதா? அங்க ஒரு திருடன் இருக்கான். டிங் டிங். ஓவர். பேச்சது கேக்குதுன்னா. ஓவர் ஓவர். இந்த திருடனை எப்படியாவது நான் பிடிச்சாகணும். நான் அவனை சேஸ் பண்ண போறேன். அதனால நூலை கொஞ்சம் லூஸ் விடுங்க, புரியுதா? ஓவர். புரியுது. ஓவர். திருடனை பார்த்திருக்காரு அண்ணா. நூலை லூச்சுட சொல்றாரு. சரி சரி. சீக்கிரம் லூஸ் விடுங்க, இன்னும் லூஸ் விடுங்க. அவன் எங்கேயோ ஓட போறான். நான் போட்ட பிளான் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. இனிமே யாராவது வெளியில போனா திருடர்கள் ஜாக்கிரதைன்னு வெளியில போர்டு வச்சுட்டு போகட்டும். நான் நினைச்ச மாதிரி இவன் ஓட ஆரம்பிச்சிட்டானே. இப்ப நிஞ்சா பிளேட வச்சு இவனை தடுக்கிறேன். டிங் டிங். காலு. என்னோட நிஞ்சா ஸ்டாப் டெக்னிக் ரொம்ப நல்லா வேலை செய்யுது. நாங்களும் பட்டா விடுவோம். சரியான நேரத்துல போலீஸ் அங்கிளும் வந்துட்டாரு. இப்ப இவர் அவங்க கிட்ட கூட்டிட்டு போறேன். நிஞ்சா த்ரெட் டெக்னிக். பைப்புள்ள குடுத்துட்டாயா? நான் எங்க ஒண்ணு பறந்து போகுதே. திருட்டு பசங்க வர வர சிட்டில ஜாஸ்தி ஆயிட்டே போறாங்க. அடுத்து நாம என்ன பண்றது? நான் போட்ட பிளான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. அம்மா, இந்த போலீஸ் ஆபீசர் இங்க என்ன பண்றாரு? அட தொப்பி போட்டவனே, உனக்கு கண்ணு தெரியுதா தெரியலையா? சாரிப்பா, அது ஏதோ பறந்து போச்சு அந்த டென்ஷன்ல. நீ ஒரு பெரிய திருடனாச்சே, நீ எங்க இங்க? ஆஹா, கண்டுபிடிச்சிட்டாரு ஆபீசர். என்ன சொன்னாலும் விட மாட்டேன். முன்ன முட்டிக்கு முட்டி காட்டுறேன். யோ, டயலாக மாத்துகியா? எப்படியோ ஒரு வழியா திருடனை போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்தாச்சு. தேங்க்யூ காய்ஸ். திருடன் கையும் களவுமா மாட்டிக்கிட்டான். இனிமே போலீஸ் அவனை பாத்துப்பாங்க. ஓவர். வா, சூப்பர். திருடன் கையும் களவுமா மாட்டிக்கிட்டான். அப்படியா? கேட்கவே சந்தோஷமா இருக்கு. நம்ம நூலை விட்டுட்டோம். சந்தோஷத்துல என்ன இப்படி காத்துல பறக்க விட்டுட்டீங்களேப்பா. யாராவது காப்பாத்துங்க ப்ளீஸ். எங்களால பிடிக்க முடியல. ஹட்டோரி, என்ன இது இந்த சுத்திக்கிட்டு இருக்கு?
இப்ப நானே ஏதாவது பண்ணிதான் என்ன காப்பாத்திக்கணும் போல இருக்கே. ஹட்டோரி வேற வழியில ஏதாவது செய். அண்ணா பாத்து. ஆ, நல்ல வேளை புகையில இருந்து தப்பிச்சிட்டோம். நல்ல வேளை நூல் எலக்ட்ரிக் கம்பத்துல மாட்டினதுனால நாம அப்படியே நிக்கிறோம். டிங் டிங். ஆ, நானே அந்த இடத்துல தப்பிக்க வழி இல்லாம இருக்க, நீ என்கிட்ட வந்து அடைக்கலம் கேட என்ன அர்த்தம்? இங்க இருந்து பறந்து போயிடு ப்ளீஸ். இது பாரு, நீ நினைக்கிற மாதிரி என்னால உனக்கு உதவி எல்லாம் செய்ய முடியாது. இடத்த காலி பண்ணு. ஆ! ஒரு காக்காவை திறந்து நினைச்சா இப்ப அண்டங்காக்கா வந்து நிக்குது. என்ன பண்றது? ஆ? பறந்து போகாத அண்டங்காக்கா உன்னை சும்மா விடாது. நான் சொல்றத கேளு, திரும்பி வந்துரு. வேற வழியில நானே காப்பாத்துறேன், இரு. டிங். அப்பாடா, எப்படியோ அந்த காக்காவை நாம காப்பாத்தியாச்சு. இப்ப என்ன காப்பாத்துறதுக்கு தான் ஆள் இல்லாம இருக்கேன். என்ன காப்பாத்தங்க யாருமே இல்லையா? ஆ, என்ன கைட்டு தடுமாறுது. யார் பார்த்து எதுவா இருந்தாலும் சொல்லிட்டு செய்யுங்க. நேரங்காலம் தெரியாம இந்த அண்டங்காக்கா என்ன பழி வாங்குது. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? அண்டங்காக்கா நூலை கழட்டி விட்டுடுச்சு. இப்ப நான் பறக்கிறேன். இது என்ன இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு? என்ன நடந்தாலும் நான் ஒரு நிஞ்சா தைரியத்தை கைவிட மாட்டேன். என்ன கைட்டு நின்னுடுச்சு. யார் என்ன காப்பாத்துறாங்க? டிங் டிங். நான் அப்ப காப்பாத்தின காக்கா ஃப்ரெண்ட்ஸோட வந்து இப்ப என்ன காப்பாத்தி இருக்கு. நாம நல்லது செஞ்சா நமக்கும் நல்லதுதான் நடக்கும். நல்லவேளை நீ தப்பிச்சிட்ட, உனக்கு ஒண்ணு ஆகலையே. நல்ல வேளை தப்பிச்சிட்டீங்க அண்ணா. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இந்த ஆகாயத்துல பறக்கிற விஷயம் இருக்கே, ஐயோ ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். டிங் டிங். ஹட்டோரி சொன்னதும் புயல் வந்துச்சா. டிங் டிங். டிங் டிங். டிங் டிங். நான் நினைச்சேன். டாடி போயிட்டு வரேன், டாடா. நில்லுங்கப்பா. ஹட்டோரி இங்கதான் இருக்கியா? அங்க மேல என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு நிச்சயமா புயல் வரப்போகுது. அதனால வெளியில போகும்போது கொடை எடுத்துட்டு போக மறக்காதீங்கப்பா. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். என்னது புயல் காத்தா? அட நீ வேற சும்மா இருப்பா. காயிறு வெயிலுக்கு புயல் எப்படி வரும்? புயலா? அதுவும் இப்பவா? என்ன பாக்குற? டிங் 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 டிங். புயல் தானே, வரட்டும். வரும்போது பாத்துக்கலாம். இப்பவே ஏன் பயப்படுறீங்க? வரட்டுமா? சொல்றத கேளுங்கப்பா. ரிஸ்க் எடுக்கிறது எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. நிஞ்சா லீஃப் டெக்னிக் எப்பவும் போய் சொல்லாது. என்ன யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. காயிறு வெயிலுக்கு உன் மூளை உருகிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாங்கிக்க. நானா விடுவேன். சீக்கிரம் ஓடுங்க. திடீரென்று இந்த புயல் வந்ததால் இதற்கு திடீர் புயல் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. அதுவும் இல்லாமல் இது மிகவும் வேகமாக காற்று வீசுவதால் அனைவரும் வீட்டுக்குள் பத்திரமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி, வணக்கம். அப்படின்னா ஹட்டோரி சொன்னது கரெக்ட் தான். ஆனா நான் சொன்னது கரெக்டா இருக்க கூடாதுன்னு இப்ப நினைக்கிறேன்மா. ஹட்டோரி காலையிலேயே சொன்னா, அதை நம்பி அப்பா கொடை எடுத்துட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்ப சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நீயும் தானே ஹட்டோரியை நம்பவே இல்ல. நீங்க அங்கேயே பத்திரமா இருங்க. நான் உங்களுக்கு கொடை எப்படியாவது கொடுத்து விடுறேன். அப்பாவுக்கு கொடையை கொடுக்க நான் ஸ்டேஷனுக்கு போறேமா. உன்னால முடியாது கெனிச்சி. வெளியில மழை அதிகமா பெய்யுது. அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நானும் போறேன். என்னப்பா இப்படி அடிக்குது? சரி சரி, நீங்க எல்லாம் வீட்லயே இருங்க. அப்பாவை கூட்டிட்டு வரேன். நான் ஸ்டேஷனுக்கு போறேன். டிங் டிங். ஹட்டோரி பாத்து போ. ஹட்டோரி
நிஞ்சா வின் டெக்னிக். அப்பாவை கூட்டிட்டு வந்துடுறேமா. டிங் 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 டிங். ஆஹா, அட்டோரி கிளம்பும் போதே சொன்னா மழை வர மாதிரி இருக்கு, கொடைய கொண்டு போங்கன்னு. அட்டோரி, இந்தாங்கப்பா கொடைய பிடிங்க. நம்ம வீட்டுக்கு போலாமா? என்ன மன்னிச்சிரு அட்டோரி. மன்னிப்பெல்லாம் எதுக்குப்பா? மழை அதிகமாகறதுக்குள்ள வீட்டுக்கு போகலாம். சீக்கிரம் வாங்க. நாங்கெல்லாம் சுனாமிலே ஸ்விம்மிங் போடுவோம். வீட்டுக்கிட்ட வந்துட்டோம், இன்னும் கொஞ்ச நேரம் தான். பயப்படாத அட்டோரி. என் கொடை பறக்குது. நான் போய் கொண்டு வரேன்ப்பா. டிங் 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 டிங். யாராவது அட்டோரியை காப்பாத்துங்களேன். டிங் 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 டிங். அப்பா பயப்படாதீங்க, அங்கேயே இருங்க. நான் சீக்கிரம் கீழே இறங்கி வந்துருவேன். வெயிட் பண்ணுங்க. பாத்து அட்டோரி. அட்டோரி சொல்லும் போதே நான் கேட்டிருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? அட்டோரிக்கு இப்ப என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே புரியலையே. அட்டோரியை இப்ப யாரு காப்பாத்துவா? இந்த மாதிரி நடக்கணும் நான் நினைக்கல. டிங் 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 டிங். எவ்வளவு நேரம் நான் இப்படியே பறந்துகிட்டு இருக்க போறேன்னு தெரியலையே. டிங் டிங். வேற வழியே இல்ல. என் நிஞ்சா டெக்னிக்கை வச்சு இப்ப கீழே இறங்க வேண்டியதுதான். டிங் 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 டிங். அம்மா ஒரு வழியா கீழே இறங்கியாச்சு. ஆனா என்ன இடுப்பு அளவுக்கு தண்ணி வந்திருக்கு. டிங் டிங். நாம ஏன் பயப்படணும்? நம்ம போட் டெக்னிக்கை வச்சு ஓடிடலாம். டிங் 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 டிங். என் நிஞ்சா டெக்னிக் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. டிங் 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 டிங். யாராவது என்ன காப்பாத்துங்க, நான் தண்ணியில முழுகிடுவேன் போல இருக்கு. அட்டோரி, அப்பா. அட்டோரி நீ நல்லா இருக்கியா? ரொம்ப சந்தோஷம். டிங் 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 டிங். எப்படி என் நிஞ்சா டெக்னிக்கை பயன்படுத்தி திரும்பி வந்துட்டேன் பாத்தீங்களா? வாங்க இப்ப நாம ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிடலாம். டிங் 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 டிங். அட்டோரி ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அட்டோரி இருக்கும்போது எதுக்குமே பயப்பட வேண்டாம். ஈஹூ. டிங் 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 டிங். நிஞ்சா ஸ்குரல் டெக்னிக்கை பயன்படுத்துறேன். டிங் டிங். என்ன நம்ம பின்னாடியே போய்கிட்டு இருக்கோம், முன்னாடியில போகணும். டிங் 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 டிங். டிங் 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 டிங். ஒரு வழியா தர இறங்கிட்டோம். ஆனா இப்ப வீட்டுக்கு எப்படி போறது? அட்டோரி அங்க பாரு, டர்ன் பண்ண நம்ம வீட்டுக்கு வா போகலாம். டிங். அப்பா அங்க பாருங்கப்பா. நம்ம வீடு எப்படி தரமட்டம் ஆயிடுச்சு பாருங்கப்பா. நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. அம்மா ஷின்சோ கெனிச்சி சிசி மாரு கெனிச்சி சிசி மாரு ஷின்சோ. அட்டோரி அங்க பாரு, நம்ம வீடு அங்க இருக்கு. அவங்களுக்கெல்லாம் எதுவும் ஆகல. டிங் டிங். அட நம்ம வீடு இந்த பக்கம் இருக்குதா? ஆமா ஆமா, நீ பார்த்தது நம்ம பக்கத்து வீட. நீ நல்லா ஏமாந்துட்ட. அது வந்து புயல்ல நானும் கொஞ்சம் குழம்பிட்டேன்பா. டிங் டிங்.